வடக்க பொங்கிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிமா, பொங்கல் பொங்கிருச்சு, அரிசி போட வாமா. இதோ வரேம்மா. உங்க குலதெய்வத்துக்கு பூஜைன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா ஏதோ சமாதி மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற ரெண்டுமே சரிதான். எங்க பாட்ட முப்பாட்டங்காலத்துல வாழ்ந்த ஒரு கன்னி பொண்ணோட சமாதி தான் இது. எங்க பூட்டனுக்கு வரிசையா 5 ஆம்பளை பசங்க. பொம்பளை புள்ள வேணுமேனு தவம் இருந்து பெத்த பொண்ணு தான் இந்த அபிநய சரஸ்வதி. ஆசையா இந்த பொம்பளை புள்ளைய பெத்து போட்ட மகராசி பிரசவத்தன்னைக்கே இறந்து போயிட்டாங்க. தாய் இல்லாத இந்த பிள்ளைக்கு தாய்க்கு தாயா இருந்து 5 அண்ணன்களும் பொத்தி பொத்தி பூவை வளர்க்கறது போல வளர்த்தாங்க. அண்ணே, என்னம்மா? எனக்கு ரோஜா பூ வேணும்ண்ணே. இந்தம்மா ரோஜா பூ கேட்டீல? என்னண்ணே பூ கேட்டா செடி தர்றீங்க? பூனா ஒரே நாள்ல வாடிடும்ல, செடினா தினம் தினம் பூக்கும்ல. தங்கம், இந்தாம்மா அண்ணங்கிட்ட ரோஜா பூ கேட்டியாமே, வச்சுக்கோமா. செல்லம், இந்தாம்மா அண்ணங்கிட்ட பூ கேட்டியாமே. அம்மனி, அண்ணங்கிட்ட பூ கேட்டிருந்தியாமே, இந்தாம்மா. பாப்பா, இந்தாம்மா அண்ணங்கிட்ட பூ கேட்டியாமே. என்னண்ணே இவ்ளோ பூ? வச்சுக்கமா, வச்சுக்கமா. ஐயோ, ஏப்பா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லண்ணே, நம்ம தங்கச்சி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குதுண்ணே. ஏன் தங்கச்சிக்கு என்னாச்சு? தங்கச்சிக்கு வயசு இப்பவே 15. இந்த வருஷம் எப்படி கல்யாணம் பண்ணி ஆகணும்? தங்கச்சி போயிட்டா கூட விட்டுன்னு போயிரும்னே. அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியுமா? இதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணாம பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்தோம், ஊர் சனம்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்கப்பா. அதுக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வீட்டோட இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு. இப்படியே செஞ்சிருவோம். அதுக்கு எதுக்கு இப்படி ஆளாளுக்கு போய் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. காலையில நேரத்துல எந்திரிச்சு கொல்லிக்கு போகணும். ஏப்பா அண்ணே, தங்கச்சி தூங்கிருச்சா? அப்பவே தூங்குறேன்ட்டு போச்சுண்ணே. நான் தூங்க போறேன்னு சின்ன அண்ணகிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போறேன். என்னப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்ன விடுங்க, நான் போறேன். நான் சொன்னா கேட்கணும், முந்தானைலாம் பிடிச்சி இழுக்க கூடாது. இதுக்கே இப்படின்னா அண்ணனுங்க வேற எனக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. விடுங்க, நான் போறேன். தங்கச்சின்னு செல்ல கொடுத்து வளர்த்தமே, இவ எப்படி துரோகம் பண்ணிட்டாளே. பாத்தியே, பார்த்த இடத்துல அவளை வெட்டி போட்டுருக்கான். அண்ணே, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சம்மதமா? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும், எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தானே. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? வடக்கு தோட்டத்து பெரியசாமி என்ன விதப்புக்கு தினை வேணும்னு கேட்டாரு, அதாமா. என்னன்னா அவங்க கிட்ட இல்லாத தினையா? நீ கைராசிக்காரி, உங்க ஐயால வாங்கி விதைச்சோம்னா விளைச்சல் நல்லா வரும்னு ஆசைப்படுறாரு. வெள்ளிக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்துருவாரு. நீ தொம்பையில போய் கொஞ்சம் எடுத்து வைமா. என்னன்னா 5 பேரும் மொத்தமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, தொம்ப மேல ஏறி நின்று எடுக்கிறியே, தவறி இவரி உள்ள விழுந்துற போறியோன்னு பயந்தான். நான் என்ன இன்னைக்குதான் புதுசா எடுக்கிறேன்னா என்னென்ன, ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பயம் ஆகாதுன்னு. என் ஒருத்திக்காக 5 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே. போங்க என்ன, போய் படுங்க. சரிம்மா, போங்கண்ணா. எல்லாரும் தூங்கும் போது நீ எப்படி தொம்பையில இறக்குற? எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த மவராசி உயிரையே கொடுத்துட்டியே. ஆளாளுக்கு இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா? 2வது நாள் பாலுக்கு போகணும், தங்கச்சிக்கு பிடிச்சது விருப்பப்பட்டதுன்னு எல்லாத்தையும் சமாதியில படைச்சு சாமி கும்பிடணும்லப்பா. அப்பதாப்பா அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். காரணமே தெரியாம உயிரை விட்ட அந்த கன்னி பொண்ணு சாபத்தால எங்க வம்சத்துல 3-4 தலைமுறையா பொம்பளை புள்ளையே பிறக்கல. இத்தனை காலத்துக்கு அப்புறம் அந்த அபிநய சரஸ்வதியே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்கா.
ஐயா பூஜையை ஆரம்பிக்கலாங்களா? ஆகட்டுங்க. ஓம் கங்கே ஜமுனே வேணு, வாப்பா. கோதாவரி சரஸ்வதி. என்னாச்சு? ஏண்டி இவ்ளோ நேரம்? சொல்றேன் இருடி. மாப்ள, ஆள் சூப்பரா இருக்கு, அள்ளிடலாமா? அல்றதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? கண்ட பொறுக்கீங்களா வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போதுங்க. ஏய், எனக்கு கால் பண்ண வேண்டியதானடி? உனக்கு ட்ரை பண்ண, உன் லைனே கிடைக்கல. சாரிடி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த வாழைப்பழம் பார்ட்டி வந்துட்டாரு. என்னது வாழைப்பழமா? அதான்டி, அன்னைக்கு கோயில பிரசாதம் கொடுத்தாரே அவர்தான். அது நான் கச்சராயநத்து ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். வண்டி பள்ளத்துல இறங்குனதுனால வீல் உடைஞ்சிருச்சு. நான் விருத்தாச்சலம் போனோம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. என்னடே இது? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி ஸ்கூட்டியை அசால்ட்டா தூக்கிட்டு வந்திருக்காரு. நல்ல வேலை உனக்கு கை கால்ல அடிபடல, இல்லனா மப்புல ஒன்னையும் தூக்கிட்டு வந்திருப்பாரு. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. நான் கச்சராயநத்து ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். சிறந்த திராவிடனல் திருநாடும் மாமா நில்லு. தோசை சாப்பிடுறியா? தோசையா? எங்க? இதோ. ஐய, ஒரே தூசி. சரி வேண்டாம், நாளைக்கு நான் பென்சில் டப்பால போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல, இதே குடு. நல்லா இருக்கா? பாப்பா கொடுத்தா நல்லா இல்லாம இருக்குமா? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். ஆயம்மா. என்னங்க டீச்சர்? அந்த மரத்து கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு என்னைய பாக்குறாரு பாருங்க. அவராம்மா, நானும் உங்களை மாதிரி தான் வந்த புதுசுல தப்பா நினைச்சேன். என்னைய தான் பாக்குறாரோன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவரும் அவரு மாமன் பொண்ணும் சின்ன வயசுல இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்களாமா. இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலையா. அந்த பொண்ணு நினைப்பு வரும்போதெல்லாம் இங்க வந்து உக்காந்துக்கிறாருமா. அப்படியா? இப்ப கூட பஞ்சாயத்துல சண்டை போட்டு புது பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு அவரு தான் ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. அவரு உங்களை மட்டும் இல்ல டீச்சர், வேற எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. நீங்க தைரியமா பாடத்தை நடத்துங்க. டீச்சர், அந்த மாமா அப்பவே போயிட்டாங்க டீச்சர். நான் ஒன்னும் அவரை பார்க்கல. ஏன் டீச்சர் போய் சொல்றீங்க? இந்த சரசு மனசு வச்சா அந்த கிரி என்ன உங்களை கூட கவுத்துருவேன். எப்படி கொல்லுவ? சைட் டிஷ்ல விஷத்தை வச்சு கொல்லுவேன். முடியலன்னா ஆளை மைக்கு கட்டுல போட்டு அப்புறமா கொல்லுவேன். இந்தாயா, உனக்காக ஸ்பெஷல்லா வறுத்து எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடியா? ஆமா, இது என்ன கழுத்துல டாலரு,
புதுசா? ஓ, உன் மாமா பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியலன்னு அவளையே உன் கழுத்துல கட்டிக்கிட்டியா? வேற என்னையா வேணும்? என்ன வேணும்னாலும் கேளியா தர்றேன். சரக்கடிச்ச போதை ஏறும் உரசி பார்த்தா சூடு ஏறுன்னு பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. அட இரியா, இங்க ஒரு நாளைக்கு 1000 பேர் வரான். அதுல பாதி பேர் குடிக்க வரான், மீதி பேர் எனக்கு அடிக்கதாயா வரான். நீ என்னமோ ரொம்ப சிலுத்துற. I want one leg piece. ஆடச்சி போயா. Okay, next time try பண்றேன். போயா. பாரியா, டேபிளா பிச்சை எடுக்கிறவன் கூட ஏன் லெக் பீஸ்க்கு தான் ஆசைப்படுறான். நீ என்னடான்னா உனக்கு மட்டும் ஏன் என் மேல ஆசையே வர மாட்டேங்குது? நீ உரசனாலும் சரி உழுந்து பிறண்டாலும் சரி நீ நினைக்கிறது நடக்காது. வீணா என்ன உரசி உன்னை தெச்சுக்காத. போயா. எத்தனை கோழி குஞ்ச என் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்திருப்பேன். ஆனா இந்த வெடக்கோழி வேக போறது என் கட்டுச்சேவல் உன் கூட தாயா.